இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு மந்தையில் இருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. வணக்கம் மாப்ள. வணக்கம் மாமா. நல்லா இருக்கீங்களா மாப்ள? யாவரும் நல்ல மாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல அத்தையெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? 10 வருஷம் கழிச்சு 2 பேரும் பாத்துக்கிறாங்க பாரு. அப்ப இப்படிதான் கேட்டுப்பாங்க. என்ன மாப்ள, காலையிலே ஆபீஸ் கிளம்பிட்டீங்க போல? ஆமா மாமா, காலையில தான் போய் ஆகணும். திட்டம் போட்டு அடிச்சல நீ. யோ, என்னையா இன்னமும் கொள்ளையடிச்சிட்ட மாதிரி கேக்குற? பிளான் பண்ணி என் பொண்ணையும் மாப்பிளையும் பிரிச்சு உன்ன மாதிரி 5க்கும் 10க்கும் அவனை கோவில் கோவிலா அலைய வச்சிருக்கல நீ. இந்த பாரியா, நான் பாட்டுக்கு வீட்டுக்கு நடுவில் கோடை போட்டு தனியா இருக்கிறேன். உன் வீட்டில் நடக்கிறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே இவங்க 2 பேரையும் சமாளிக்க முடியாம இருந்துச்சு. இப்ப 3வது ஆளா இவன் வேற கூட்டு சேர்ந்துட்டான். எங்க உருப்பட போதுங்க. போ, வேலை நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காது. அப்பா வாங்கப்பா, ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்க எப்போ வந்தீங்க? அதாவது உன் புருஷன் உங்க அப்பாவை கலாய்ச்ச நேரத்தை கணக்கு போட்டு பார்த்தா எப்படி 20 நிமிஷம் இருக்கும். பா, என்னாச்சுப்பா? என்னம்மா இது? ஏதோ ஒரு நாளைக்கு அந்த எடுபடி வேலையை பார்த்தான்னு பார்த்தா பர்மனெண்டா அங்கேயே செட்டில் ஆயிடுவார் போல இருக்கு. சீதா, வேலைக்கு நேரம் ஆகுது, நீ கிளம்பு. எடுத்துட்டு வா. தம்பி, டைம் ஆகுது, கிளம்பு. மலரே, யோ காசு குடுத்துருவாயா? வந்துச்சுங்க இதுங்க. அத்தை, மலர் கண்ணு, வாங்க வாங்க. இரு நீ உட்கார். இல்ல பரவாயில்ல அத்தை, ஒண்ணும் இல்ல. உட்கார் கண்ணு, உட்கார். கொண்டா, காலை கொண்டா. என்னடா இதெல்லாம்? விடுங்க அத்தை. யாமால காலை வைக்கிறது இல்ல. ஐயோ, ஃபாரின் ட்ரிப் போயிட்டு 1 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க பாரு. அத்தை சொத்த நிக்கிட்டு. என்ன கண்ணு இப்படி வந்து காலை வச்சுனுக்குற? ஒரு போன் பண்ணி சொல்றது இல்லையா? திருவிழா விசேஷம்னு போயிருந்தீங்க. சரி, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான். பாத்தியா குத்தி காட்டுறத? 2 நாள் போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு வர்றீங்கன்னு சொல்லாம சொல்லி காட்டுறா உன் மருமக. ஆமா கண்ணு, இந்த வீட்ல ஒரே இடத்துல குந்திக்கின்னு இதுங்க மூஞ்சிங்களெல்லாம் பார்த்துன்னு இருக்க முடியல. அதான் கண்ணு, கொஞ்ச நாளைக்கு எல்லாரையும் போய் பார்த்துன்னு வரலான்னு போனோம். ஆனா இங்க இவ்வளோ பெரிய சமாச்சாரம் நடந்துக்குதே. அத்தை, உங்களுக்கு எப்படி தெரியும் அத்தை? அதெல்லாம் எனக்கு தெரியும் கண்ணு. உனக்கு காலில் அடிபட்டது, இந்த கைத உன்னாண்ட கோச்சின்னு இருக்குது, எல்லாம் தெரியும். நம்மள விட்டா வெளியே இன்ஃபார்ம் பண்ண வேற யார் இருப்பா? யாரே? நான் கோச்சின்னு மூஞ்சி தூக்கி வச்சுனுங்கிறேனா? அத்தை முதல்ல என்னன்னு கேட்டியா? என்னடா பஞ்சு? இல்ல என்ன பஞ்சுன்னு தான் கேட்டுக்கிறேன். தம்மா தூண்டு தண்ணி எடுத்து உன் மூஞ்சில தெளிச்சு விட்டுச்சு. அதுக்கு கோச்சுக்குன்னு பொம்பளை புள்ள மேல நீ கை ஓங்கின்னு வருவியா? நான் இருந்ததுனா கம்னாடி உன் கைய ஒச்சிட்டு இருப்பேன். என்னம்மா பேசுனுங்கிற? கட்டின புதுசுல 4 பேர் முன்னாடி அசிங்கமா கலாச்சுனுங்கிற? என்ன இன்சல்ட் பண்ணிக்கிறமாவா? டேய், கொஞ்சம் தண்ணி ஊத்துறதுக்கே நீ இந்த புள்ள மேல இவ்வளவு கோச்சு நிக்கிறியா? உங்க அப்பா கதை உனக்கு தெரியாதா? 5 லிட்டர் கிருஷ்ணா ஆயில் எடுத்து மேல ஊத்தி அவனை தெருவா ஓட விட்டேன். மாட்டி இருந்தா அம்மா அவனை அன்னைக்கே கொளுத்தி இருப்பேன். நல்ல வேலை உன் நைனா தப்பிச்சுக்கினாரு. சீதா, ஆளுங்களே காணும்னு வருத்தப்பட்டு இருந்தியே, இதோ வந்துட்டாங்கல்ல. இனிமே இந்த வீட்டுல என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. விடுங்க, ஏன் நீங்க எப்ப பார்த்தாலும் அவங்களே பேசிட்டு இருக்கீங்க? ஓ, உன் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்றதை தாண்டி
இப்போ சம்பந்திங்களுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டல்ல? யாருக்கும் நான் எந்த சப்போர்ட்டும் பண்றதில்ல. உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். ஏய் நில்லு சீதா, இனிமே தான் என்டர்டைன்மெண்டே இருக்கு. உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் வா. உட்கார் வா. மலர்கங்க இங்க வா. ம்? உங்க அப்பாவும் அம்மாவும் பாலிஸ் ஆகினே போயினுக்குறாங்க. இல்ல கோயில கொடுக்குற பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் அவரே திங்கிறார் போல இருக்க. யோ முள்ளமா பேசியா, காதல விழுந்துற போது. எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் கணக்கா திரிய சவுக்க தூக்கின்னு வந்துட போறாரு. இந்த குடும்பத்திலேயே நாம மட்டும்தான் இன்னும் அந்த ஆள் கையில அடி வாங்காம ஆமாமா, இருக்கோம். அதுவும் சரிதான் சின்ன. ஏய் சீ வா. மானங்கெட்ட கொசு எத்தனை தடவை அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்து உட்காருதே. மானம் கெட்டதுங்க, சரியான மானம் கெட்ட கொசு. ஏய் ஜாக்கிரதையா பாத்துக்கமேங்களா. ஏய், சின்ன, சின்ன, இரு, இரு. யாரு பண்ண கழுவிங்கிற? என்ன உதவாங்கதெல்லாம் உனக்கு பத்தலையா? இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? யாரு யார் தேவையில்லாம பேசுனது? நானா வாத்தாக்காரியா? நானும் பாத்துனே இருக்கிறேன், ஓவரா பேசுனுக்குறா. ஏய் வாய் இருக்காது பாத்து. ஆரம்பிச்சிருச்சு. அதேதான். ஏய் என்ன உன்னோட உருட்டல் மிரட்டல்கெல்லாம் உன் புருஷன் இருக்கானே, அவன் வேணா பயப்படலாம். நான் அந்த மாதிரி பயப்படலாம் மாட்டேன். ஓ, இதோ இருக்காளே இவ, அம்மா அப்பாவை வேணான்னு ஓடி போனவ. ஏய் இப்ப சொத்தெல்லாம் வேணும்னு வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கா. நீ வெக்கம் இல்லாம குடும்பத்தோடு வந்து அவளோட உட்கார்ந்துட்டு இருக்க. வேக்கத்தை பத்தி நீ பேசாதடி. உன் மருமவன் உன்னை திண்ணையில உட்கார வச்சுக்கிறான். அவன் ஆபீஸ்க்கு போனதும் வீட்டு தரமா வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிற நீ பேசுறியா என்ன? அப்படி போடு. ஏய் நான் வந்து என் மக வீட்ல இருக்கேன். என் மருமக என்ன அடிக்கிறது இருக்கட்டும். நீ உன் பையனை வச்சு தோ இந்த புள்ளைய கட்டிக்கிட்டு மயக்கி வச்சு கேக்குறதுக்கு ஒரு உரிமை இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கியே, அத சொல்லு. ஏமா இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்கம்மா. ஏய் சின்ன வா. அதெல்லாம் முடியாது. அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு சும்மா இருக்க முடியுமா? உன் குப்பத்து பவுஸ் எல்லாம் என்கிட்ட காட்டுற வேலை எல்லாம் வேணாம். பண்ணிடுவேன். அப்படிதானே பேசுவ? என்ன செய்வ? என்னடி செய்வ? என்ன செய்வ? ஆ? சொன்ன கேளு, சொல்லுடி அமைதியா இரு. பாப்போம். ஐயோ அம்மா! ஐயோ அம்மா! அவுட்! ஐயோ